நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. ஈரோடு அருகே இரவில் டீ குடிக்க வாகனத்திலிருந்து இறங்கிய போது கைதி தப்பித்திருக்கிறார். தப்பித்து சென்ற சிறை கைதியை பிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருவதான ஓர் அந்நியுதியை நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க நாம் கேட்கலாம். சக்திவேல், என்ன நடந்தது? வணக்கம் ஷாம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே சிறைக்கு அழைத்துச் சென்ற கைதி கடந்த புதன்கிழமை போலீசாரை தாக்கி தள்ளிவிட்டு தப்பி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் அரிசிபாளையம் பகுதியை சேர்ந்த நரேஷ்குமார் என்ற கைதி கோவையில் இருந்து சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்துச் சென்று விட்டு மீண்டும் கோவையை நோக்கி போலீசார் வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளனர். பெருந்துறை சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலை சுள்ளிபாளையம் என்ற பகுதியில் தேடி ரதுங்குவதற்காக கைதியுடன் போலீசார் இறங்கியுள்ளனர். அப்போது நரேஷ்குமார் காவலுக்காக நின்று கொண்டிருந்த போலீசாரை தாக்கி தள்ளிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். நள்ளிரவாக இருப்பதால் போலீசாரால் தப்பிச் சென்ற கைதியை பிடிக்க முடியவில்லை. இந்த நிலையில் பெருந்துறை காவல் நிலையத்தில் புகார் அளித்த போலீசார் தப்பிச் சென்ற கைதியை நள்ளிரவே தீவிரமாக தேடி வந்தனர். அப்பயும் கூட அவரை அங்கிருந்து பிடிக்க முடியவில்லை. மேலும் 5 தனிப்படைகள் அமைத்து தப்பிச் சென்ற கைதி நரேஷ்குமாரை போலீசார் தீவிரமாக தேடி வரும் நிலையில் கடந்த 6 நாட்களுக்கு மேலாகியும், அதாவது சிறை கைதி நரேஷ்குமார் தப்பித்து சென்று கடந்த 6 நாட்களுக்கு மேலாகியும் கைதி நரேஷ்குமாரை போலீசாரால் பிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். கைதி நரேஷ்குமார் சேலம் மாவட்டம் அரிசிபாளையம் பகுதியை சேர்ந்தவராக இருப்பதால் அவரது வீடு மற்றும் அவர் சென்று வரும் இடங்களை போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். 5 தனிப்படைகளை அமைத்து தப்பிச் சென்ற சிறை கைதியை போலீசார் பிடிக்க முடியாமல் திணறி வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் சிறை கைதி நரேஷ்குமாரை பிடிப்பது போலீசாருக்கு பெரும் சவால். தப்பிச் சென்ற சிறை கைதி நரேஷ்குமார் மீது மொத்தம் 14 வழக்குகள் இருப்பதாகவும் அதில் ஒரு வழக்கு கொலை வழக்காக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் கூட போலீசார் தப்பிச் சென்ற கைதி நரேஷ்குமார், சிறை கைதி நரேஷ்குமாரை பிடிக்க முடியாமல் கடந்த 6 நாட்களுக்கு மேலாக திணறி வரும் சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சக்திவேல். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.